இங்கே எதுவும் தவறல்ல, ஆனால் தவறல்ல என்றதை வைத்து நீங்க எல்லா தவறையும் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இறைவன் யாருக்கு ஆசீர்வாதம் பண்றாருன்னா, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து அதெல்லாம் பயன்படுத்தாம இறை சிந்தனையிலே எவன் இருக்கிறானோ மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துறாரு. வச்சுக்கடா நானே வந்துடுறேன்டான்னு வந்துடுறாரு. வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போதே இறை நிலையை நீங்கள் அடைந்து விட வேண்டும். புரியுதா புரியலையா? அந்த எதுவும் என் கையில மட்டும் இருக்கக்கூடாது, என் மனசுலயும் இருக்கக்கூடாது. எதுவும் என்னோடது இல்லைன்ற அந்த பக்குவத்தை வாழும் போதே வந்தீங்கன்னா தான், உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுன்னா எதுவும் என்னது இல்லைன்ற மனநிலையோட இந்த ஆன்மா சாந்திக்கு போய் இறைவன் கிட்ட போகும். எல்லாம் என்னதுதான் புடிச்சு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உடலை விட்டு உயிர் வெளியே போகும்போது அந்த ஆன்மா இல்ல, ஆன்மாக்கு இல்ல ஆசை, ஆன்மாவை புடிச்சு வச்சிருக்கிற மனம் ஆசையோடு இருக்கும். உங்களை முக்திக்கு போக விடாது, உங்கள் மனமும் அமைதி பெறாது, பேயா சுத்திக்கிட்டு இருப்பீங்க.